வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நானும் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்க. ராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது கணவன் மனைவியோட எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தம், தொழில் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய வெளிநாடு சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றமான விஷயம், நல்ல லாபகரமான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், நம்ம நினைக்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரிய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கார். ஸோ அந்த வந்து 9ன்றதை விட அது 7 இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவத்தில் வந்து 7 தான் இருப்பார். அப்போ வந்து நல்ல விஷயம், நல்ல ஏற்றம், நல்ல லாபம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன தான் இருந்தாலும் அது வந்து ஒரு பாதகஸ்தானம் போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன தலைவலிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கிரக கூட்டணிகள் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கான இப்போ கணவன் மனைவி நடுவிலே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் வந்து சனி ராகு ஒன்றா இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் வர மாதிரியான விஷயங்கள், வேலையிலையும் ஒரு எமோஷனலான சுச்சுவேஷன் இந்த ஒரு மாதம் இருக்கும். ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா சனிங்கிறது வந்து குலதெய்வத்தை தான் குறிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருந்தாலும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ சனியுடைய சார்ந்தவர், சனி ராகுலாம் ஒன்றா இருக்கும்போது நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள். அதுவும் ஒரு பெரிய லெவலில் ஃபஸ்ட்டு வந்து வாரத்தின் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் டியூ டு அந்த சந்திராஷ்டமம் டைமில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். 12ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களும் சில டைம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷனல் சந்திராஷ்டமத்தினால இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினு, செவ்வாய் வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை 3 8ஆம் அதிபதியாக வந்து அது 11 வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய பணம் வருது, திடீர்னு வராத காசு வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் வந்து மூத்த சகோதரன் நண்பர்களாக வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக. ஏன்னா வந்து செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து இப்போ 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் உள்ள ராகு அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குரு வந்து அங்கே பரிவர்த்தனை அங்கேயே தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க, அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் சனி ராகு ஒன்றா இருக்கனால ஒரு எமோஷனாக இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ண போகுது, வேலையிலையும் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து
கேது தசாபுதன் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து அவர் வந்து 7ல் இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெனால்ட்டியோ ஃபைனோ போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லைனா அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள், இல்லை அப்பா நம்மளை வந்து ரொம்ப திட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள், எலும்பு சம்மந்தமான விஷயங்கள், அடிக்கடி ஒரு வலி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது வந்து என்னென்னா கேது வந்து அந்த இடத்துல இருக்கிறனால அந்த மாதிரி வருது, மற்றபடி வரணும்னா. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தின்னு சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தும் அது பரிவர்த்தனை வந்து ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணம் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது குடும்பத்துக்கு தேவையான அப்பா சம்மந்தமான உறவுலையும் நல்ல லாபம், நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன், எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை மனதாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.